பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். தேவனுடைய பிள்ளைகளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண முடியும். நம்ம எல்லாமே நெகட்டிவா பேசக்கூடாது, எல்லாமே பாசிட்டிவா பேச வேண்டும். தேவன் நடத்துவார், தேவன் பலப்படுத்துவார், தேவன் நித்தியமும் என் குடும்பத்தை தாங்குவார் என்று நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் அந்த விசுவாசம் உள்ள ஜெபமாக காணப்பட வேண்டும். நம்ம தேவனை திருப்திப்படுத்த ஒரு காரியம் விசுவாசம். ஆண்டவரே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். 41ஆம் வசனத்துல, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே, இந்த காரியத்துக்காக நான் ஜெபித்தேன், அந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். என் குடும்பத்தின் பிரச்சனைக்காக ஜெபித்தேன், அந்த குடும்பத்தின் பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் என் குடும்ப சமுதாயத்துல பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, வாலிப பிள்ளைகள் பாவத்துல விழுந்து கொண்டிருக்கிறாங்க, அதுக்காக நான் ஜெபித்தேன், அதிலிருந்து நீங்கள் எனக்கு விடுதலை கொடுத்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களுக்கும் நன்றி நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி சொல்றார், ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். 43ஆவது வசனத்துல ஆண்டவர் சொல், லாசருவே நீ வெளியே வா என்று சொல்லும் போது அந்த ஜனங்கள் எல்லாருமே அற்புதத்தை பார்த்தாங்க. நீ தேவன்கிட்ட விசுவாசத்தோடு நன்றியோடு நீ வரும்போது உன் வாழ்க்கையில நீ அற்புதத்தை பார்க்க முடியும், உன் வாழ்க்கையில நீ வெற்றியை பார்க்க முடியும். சில பேர் ஜபத்துல உக்காருவாங்க, ஐயோ என் ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்குவாரா இல்லையா என்று அற்ப விசுவாசமா வந்து உக்காந்து ஜபத்தை கேட்குவாங்க. ஆண்டவர் கடலின் மேலே பேதுரு நடக்கிற வரைக்கும், தேவனை பார்க்கிற வரைக்கும் பேதுரு நல்லா தான் நடந்தான். சூழ்நிலைகளை பார்த்த உடனே அவன் கடலில் முழுகி விட்டான் என்று பைபிள் சொல்லி கொண்டிருக்கு. ஆண்டவர் சொன்னான், அற்ப விசுவாசியே, நீ ஏன் சந்தேகப்பட்டான்? தேவ சமூகத்துல வரும்போது சந்தேகத்தோடு வரக்கூடாது. தேவனின் ஜெபத்தை கேட்குவார், அதுக்காக நன்றி என்று சொல்லுங்க. கண்டிப்பாக நீங்க அதிசயங்களை காண முடியும், அற்புதங்களை காண செய்ய முடியும். என் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வார்த்தையை நம்பி வாழுங்க. கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா அவனோடு பேசுற என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உண்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.